ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக வச்சுருக்கக்கூடிய திங்ஸையே எப்படி வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான திங்ஸாக மாற்றலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச சில ஐடியாஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆன்லைனில் கிச்சனுக்கு தேவையான பொருளெல்லாம் ஆர்டர் போட்டு வாங்கிட்டுருப்போம். அதெல்லாம் நம்ம வீட்டில் தூக்கி போட வச்சுருக்கக்கூடிய அந்த வேஸ்ட்டு பொருள்லேயே மேக் பண்ணி காட்டியிருக்கேன். வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஐடியா நம்பர் 1. நான் இந்த ஐடியாக்காக இது மாதிரி ஒரு கேப்பும் சூட டப்பாவுடைய கேப்பு தான் எடுத்திருக்கேன். இது மாதிரி 2 மெட்டல் பேங்கிள்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மெட்டல் பேங்கிள்ஸை இது மாதிரி கட் பண்ணிவிட்டு லென்த்தாக எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது போல் கட் பண்ணிவிட்டு லென்த்தாக எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போது அந்த மூடியில் நான் ஹோல்ஸ் போடுற மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. மேலே ஒரே ஒரு ஹோல்ஸும் கீழே 2 ஹோல்ஸும் போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள், நான் சிறுக்குனியை ஹீட் பண்ணிவிட்டு அதில் தான் ஹோல்ஸ் போட்டு எடுத்திருக்கேன். நீங்கள் ஹோல்ஸ் போடும் பொழுது பார்த்து சேஃபாக ஹோல்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது போல் ஒரு 3 ஹோல்ஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது நம்ம கட் பண்ணி லென்த்தாக வளைச்சி வச்சுருந்த அந்த மெட்டல் வளையலை தான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நான் அந்த ஹோல்ஸ்குள்ளே இன்சர்ட் பண்ணுற மாதிரி இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் பெரிய மெட்டல் பேங்கிள் ஒன்று வச்சுருந்தாலும் ஓகே, அந்த ஒரு பேங்கிளே போதும். நான் சின்ன பேங்கிளாக இருக்கனால 2 பேங்கிள்ஸ் எடுத்திருக்கேன். பாருங்கள், இது மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு மேலே இது மாதிரி ரவுண்டாக ஹேங் பண்ணிக்கிற மாதிரி வளைச்சி விட்டுட்டு கீழே ஹூக் மாதிரி வளைச்சி விட்டு எடுத்துக்க போகிறேன். நம்மள நிறைய பேர் ரெண்டல் ஹவுஸில் இருப்போம். அவங்க ஹவுஸ் ஓனர் ஆணிலாம் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க லேடிஸ்க்கெல்லாம் இந்த ஐடியா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்கள், இப்போது இது என்ன ஆர்கனைசர் அப்படின்னா, இதை மேலே அந்த வளைச்சி விட்டுருக்கிறதுல ஹேங் பண்ணிக்கலாம். இதில் நம்ம தோசைக்கல், பணியாரக்கல், அப்புறம் பெரிய பெரிய கரண்டி இதெல்லாம் ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், தூக்கி போட வச்சுருந்த வேஸ்ட்டு மூடியையும் பேங்கிள்ஸையும் வச்சு கிச்சனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போது நம்ம ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக ஆணி அடிக்கணும்னு தேவையில்லை. ஏற்கனவே அடித்த ஆணி இருந்துச்சு அப்படின்னா அதில் இதை மாட்டி விட்டுட்டு இதில் நிறையா கரண்டி, தோசைக்கல் இதெல்லாம் ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐடியா நம்பர் 2. இந்த ஐடியாக்காக நான் இது மாதிரி ஒரு மூடியை தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மூடி நம்ம எல்லார் வீட்லேயுமே 1 2 வேஸ்ட்டாக தான் கிடக்கும். அந்த மூடியை தூக்கி போட்டுறாதீங்க. பாருங்கள், இதை கிச்சன் ஆர்கனைசராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பாத்ரூம்லேயும் இந்த ஆர்கனைசரை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இன்றைக்கி உங்களுக்கு கிச்சன் ஆர்கனைசராக தான் இதை யூஸ் பண்ணி காட்டியிருக்கேன். இந்த மூடியில் பின்னாடி க்ளூ அப்ளை பண்ணி நான் ஒட்டிக்க போகிறேன். பாருங்கள், இந்த விளிம்பு இருக்கு இல்லையா, அதில் ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். டைல்ஸில் ஒட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள், இந்த கேப்பை நான் இது போல் ஒட்டி எடுத்துக்க போகிறேன். இதில் நம்ம கிச்சனில் கண்டிப்பாக எப்போவுமே ஒரு டவல் வச்சுருப்போம் இல்லையா, கறி துணியாக இருக்கட்டும், நம்ம சமைச்சு முடிச்சுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ட்ரெஸ்ஸுலேயே அந்த தண்ணியெல்லாம் தொடச்சிக்குவோம். அதுக்காக இனிமேல் இது மாதிரி ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணிவிட்டு அதில் டவல் ஒன்று ஹேங் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், கண்டிப்பாக இந்த ஐடியா எல்லா லேடிஸ்க்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இந்த ஆர்கனைசரை நீங்கள் பாத்ரூம்லேயுமே இது மாதிரி டைல்ஸில் ஒட்டி விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம டவல் எல்லாம் இதில் ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. கண்டிப்பாக விழவே விழாது. க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்கனைசர் ஆன்லைனில் 200 வரைக்கும் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம 200 மிச்சம் பண்ணிட்டோம். கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஐடியா நம்பர் 3. இந்த ஐடியாக்காக நான் இது மாதிரி வேஸ்ட்டாக வச்சுருந்த ஒரு டப்பாவையும் இது மாதிரி ஒரு சின்ன ஸ்பூனும் தாங்க எடுத்திருக்கேன். இதை வச்சு கிச்சனுக்கு தேவையான ஆர்கனைசர் தான் மேக் பண்ணி காட்ட போகிறேன். பாருங்கள், இந்த ஸ்பூன் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு சின்னதாக ஹோல்ஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், அந்த ஸ்பூன் உள்ளே இன்சர்ட் ஆகிற அளவுக்கு ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு ஹோல்ஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன்.
இப்போது அந்த ஹோல்ஸ்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஸ்பூனை உள்பக்கமாக வச்சு உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நம்ம கையில் பிடிக்கிற அளவுக்கு வெளியே இருந்தால் போதும். மிச்ச ஸ்பூனை உள்பக்கமாகவே இருக்கிற மாதிரி விட்டுருங்க. ரொம்பவே டைட்டாக இருக்கும். ரொம்ப பெருசாக ஹோல்ஸ் போட்டுறாதீங்க, ஸ்பூன் வெளியே விழுந்துடும். ஸோ இந்த அளவுக்கு ஹோல்ஸ் போட்டு எடுத்துகிட்டு அந்த ஸ்பூனை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஆர்கனைசர் ஆன்லைன் ஷாப்பிங்கில் 300 வரைக்கும் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்கங்க. நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக வச்சுருந்த அந்த பாக்ஸை வச்சு அழகாக தோசைக்கு எண்ணெய் ஊற்றுற அந்த ஆயில் ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ நீட்டாக ஒரு ஆர்கனைசர் மேக் பண்ணியாச்சுன்னு. ஐடியா நம்பர் 4. இந்த ஐடியாக்காக நான் இது மாதிரி வீட்டில் வேஸ்ட்டாக வச்சுருந்தேன் இந்த பாக்ஸை தாங்க எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸை வச்சு நம்ம கிச்சன் ஆர்கனைசர் தாங்க மேக் பண்ண போகிறோம். இதில் எப்படிங்க ஆர்கனைசர் மேக் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? பாருங்கள், கிச்சனுக்கு தேவையான அந்த டஸ்ட்பின் தான் நான் மேக் பண்ணுறேன். டேபிளோட அட்டாச் பண்ணிக்கிற மாதிரி ஒரு டஸ்ட்பின் தான் மேக் பண்ணி காட்டியிருக்கேன். பாருங்கள், இப்போது இந்த பாக்ஸில் அந்த கேப்லையும் 2 ஹோல்ஸு, அதுக்கு ஈக்குவலாக அந்த பாக்ஸ்லையும் 2 ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் ஹோல்ஸ் போடும் பொழுது பார்த்து சேஃபாக ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இதை மெட்டல் பேங்கிள்ஸ் தான் 2 எடுத்து கட் பண்ணி அதை இப்படி நான் உள்ளே இன்சர்ட் பண்ணி முடிச்சு விட்டுக்கிற மாதிரி இது மாதிரி அந்த பேங்கிள்ஸை முறுக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இதே போலவே இன்னொரு ஹோல்ஸ்லேயும் இன்னொரு பேங்கில் இது மாதிரி இன்சர்ட் பண்ணி 2 சைடும் இது மாதிரி வளைச்சி விட்டு எடுத்துக்கிறேன். இதில் வெயிட் தாங்குமான்னு நீங்கள் கேட்கலாம். இதில் நம்ம வந்து டஸ்ட்டு தான் போட போகிறோம். வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த வெங்காயத்தோல் இந்த மாதிரி டஸ்ட்டு தான் போடுறோம். ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை, வெயிட் தாங்குங்க. பாருங்கள், இந்த ஆர்கனைசர் முதற்கொண்டு ஆன்லைனில் 300 400க்கு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக யூஸ் பண்ணாமல் வச்சுருந்த ஒரு பாக்ஸை வச்சே கிச்சனுக்கு தேவையான அந்த டேபிள் அட்டாச்மெண்ட் டஸ்ட்பின் வந்து மேக் பண்ணியாச்சு. இப்போது இதை மேலே அந்த மூடி இருக்கு இல்லையா, அதை வந்து டேபிளுக்கு உள் சைடாக இன்சர்ட் பண்ணி விட்டுட்டு இந்த பாக்ஸை வெளியே வச்சுக்கிறேன். அந்த பாக்ஸுக்குள்ளே ஒரு கவர் போட்டு வச்சுக்கிறேன். இப்போது நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் இந்த பாக்ஸில் இப்படி கீழே தள்ளி விட்டுக்கலாம். இப்போது அந்த கவரோடு எடுத்து நம்ம கொட்டிக்கலாம். ரொம்பவே யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். நீங்களும் இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், கண்டிப்பாக இந்த ஐடியா எல்லா லேடிஸ்க்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐடியா நம்பர் 5. இந்த ஐடியாக்காக நான் இது மாதிரி மேலே அந்த ஓப்பன் பண்ணுறதுக்காக அந்த பாக்ஸ் மூடியில் வந்துட்டு இது மாதிரி நமக்கு ஒரு வளைவாக ஒரு பெண்டு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி மூடி இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இந்த ஐடியாவுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இந்த மூடியை எடுத்துட்டு இதில் நான் கீழே அந்த மேலே பெண்டு இருக்கு இல்லையா, அதில் வந்து ஹேங் பண்ணிக்கலாம். நம்ம எந்த ஒரு ஹோல்ஸ் போடணும்னு தேவையில்லை, த்ரெட்டு வச்சு நாட் போடணும்னு அவசியமும் இல்லை. இதிலேயே ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது அதுக்கு கீழே வளைவாக நான் ஒரு 5-6 ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிறேங்க. ஹோல்ஸ் போட்டுட்டு அந்த ஹோல்ஸில் மெட்டல் பேங்கிள்ஸ் இருக்கு இல்லையா, அதை எஸ்கூக்கு மாதிரி வளைச்சி விட்டுட்டு அந்த ஹோல்ஸில் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். பாருங்க, இப்போது அந்த கேப்பில் இருந்தக்கூடிய அந்த பெண்டிலேயே நான் ஹேங் பண்ணி விட்டுக்கிட்டேன். இப்போ இந்த ஹூக்கில் நான் பெரிய பெரிய கரண்டியெல்லாம் இது போல் ஹேங் பண்ணி விட்டுக்க போகிறேன். பாருங்கள், இதுவும் ஒரு கிச்சன் ஆர்கனைசர் தாங்க. எந்த ஒரு செலவும் இல்லாமல் தூக்கி போடுற பொருளை வச்சே நம்ம கிச்சனில் ஸ்பேஸும் ஃப்ரீ ஆகிற மாதிரி ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக நம்ம பேத்தோட கிச்சன் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் கஜன்னு இடமே நமக்கு எவ்வளோ இடம் இருந்தாலுமே பத்தாதுங்க. இதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்பேஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும். நீங்களும் இந்த ஆர்கனைசரை மேக் பண்ணி பாருங்கள். அதே கேப்பை வச்சு இன்னொரு ஐடியா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேங்க. இது கண்டிப்பாக எல்லா கேர்ள்ஸுக்குமே பிடிச்ச ஐடியாவாக தான் இருக்கும். இது ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசராக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூடியை வச்சு நான் பக்கத்தில் 2 ஹோல்ஸ் இருக்க மாதிரி ஒரு 5 செட் ஆஃப் ஹோல்ஸ் வந்துட்டு போட்டு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், நான் காட்டியிருக்கேன். இது போல் ரொம்ப கிட்டத்துலேயும் ஹோல்ஸ் போட்டுறாதீங்க. நான் காட்டியிருக்க இந்த டிஸ்டன்ஸ்லேயே 2 ஹோல்ஸ் போட்டு 5 செட்டாக ஹோல்ஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன்.
இது என்ன ஆர்கனைசர் அப்படின்னா, நம்ம நிறைய பேர் இது மாதிரி நிறைய இயரிங்ஸ் எல்லாம் வச்சுருப்போம். அந்த இயரிங்ஸ் எல்லாமே ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கஜ கஜன்னு ஏதாவது டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணியிருப்போம். எங்கேயாவது அவசர அவசரமாக கிளம்பும்போது ஒரு ஜோடி இருக்கும், இன்னொரு ஜோடி காணாமல் போயிடுங்க. இந்த ஆர்கனைசர் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா, ஒரு ஆர்கனைசருக்கு 2 ஆர்கனைசர் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி இயரிங்ஸ் எல்லாமே நம்ம ஜோடி ஜோடியாக இதில் பிக் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. இதை நீங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் பக்கத்தில் ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். கண்டிப்பாக இந்த ஐடியா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நான் இன்றைக்கி மேக் பண்ணி காட்டியிருந்த எல்லா ஆர்கனைசருமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரீயூஸ் ஐடியாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.